வெல்கம் டு ஷான்ஸ் லைஃப் அண்ட் டெக். நான் உங்கள் ஆஷிகங்கர். நான் இன்னைக்கு எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு துயர் சம்பவம் தான். என்ன அப்படின்னா, நம்ம ரோபோ சங்கர் அண்ணா வந்து ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். யாரோ இவன் யாரோ, சொந்தம் யார்தான் இவனோ, யாரோ இவன் யாரோ, சொந்தம் யார்தான் இவனோ, வெறும் பாசம் வெறும் நேசம், சொந்தம் யார்தான் இவனோ. என்ன அப்படின்னா, என்னால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். எனக்கே ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குதுங்க. இந்த சொசைட்டி ஏன் இப்படி ஒருத்தரை வந்து ஆல்ரெடி அவங்க ரொம்ப துன்பத்தில் இருக்காங்க, அவங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு துயரத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு அந்த இறுதி ஊர்வலம், ரோபோ சங்கர் அண்ணாவோட இறுதி ஊர்வலத்தில் ரோபோ சங்கர் அண்ணாவோட மனைவி பிரியங்கா ரோபோ சங்கர் நடனம் ஆடியதை நான் ஏன் தமிழில் பேசுகிறேன்னா அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா இது எல்லாருக்குமே புரியணும், அதனால தான் கொஞ்சம் தமிழ்லேயே பேசுகிறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இறுதி ஊர்வலத்தில் நடனம் ஆடிய ஒரு விஷயத்த யாராலையுமே அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன் இந்த சொசைட்டி இப்படி இருக்கு அப்படின்ற அளவுக்கு எனக்கு கேள்வி உண்டாகுது. ஏன்னா எனக்கு புரியல. ஆக்சுவலாக ஒரு மனைவி அவங்களோட ஹஸ்பண்ட், அதாவது கணவர் வந்து இறந்து போயிட்டாரு. அந்த துக்கம் தாங்க முடியாம அந்த துக்கத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம நீங்க அதுக்கு முன்னாடி அவங்களோட உடம்ப வந்து வச்சிருக்கும் போது, அந்த ஐஸ் பெட்டியில வச்சிருக்கும் போது எல்லாரும் வந்தப்போ அந்த அளவுக்கு கதறி அழுதாங்க. சரியா, அவங்களோட மகளா இருக்கட்டும், ரோபோ சங்கர் அண்ணா ஒய்ஃபா இருக்கட்டும், கதறி கதறி அழுதாங்க. அதெல்லாம் பொய்யா? அந்த ஒரு நடனம் ஆடியதுல இந்த விஷயம் காணாமலே போயிடுச்சு. இவங்க வந்து இவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிருக்காங்க, இவ்வளோ துயரத்துல இருக்காங்க அப்படின்றது காணாம போய் இவங்க இங்க நடனம் ஆடியது தான் தப்பு அப்படின்னு சொல்லி இங்க பேசுறாங்க பல பேர். இவங்கெல்லாம் என் கண்ணுக்கு மூடர்களா தெரியாங்க. ஏன்னு சொல்றேன், நம்ம ராபர்ட் மாஸ்டர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம பிக் பாஸ்ல வந்து நல்லா பேர் எடுத்திருந்தாரு. இவரு அவங்களோட அம்மா வந்து இறந்தப்போ அந்த இடத்துல அவரோட அன்பையும் வலியையும் எப்படி வெளிக்காட்டி அவங்கள மரியாதையா வழி அனுப்பி வைக்கலாம், அந்த இறுதி தூக்கத்துக்கு எப்படி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அவரோட வலிய வந்து தாங்க முடியாத துயரம், அவர் வந்து அந்த இடத்துல அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணல, அவரோட வலிய அவர் நடனம் மூலியமா அங்க வந்து வெளிப்படுத்தினாரு. இது வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு. அவர் வந்து அங்க நடனம் ஆடுறாரு அவங்க அம்மாவோட இறுதி ஊர்வலம் முன்னாடி. அது வந்து நம்மளுக்கே அவர் ஆடுறத பாக்குறப்போ ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கே துக்கத்தை கொடுத்தது. ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அம்மான்றவங்க வந்து என்ன சொல்றது, அம்மான்றதுக்கு ஈடினையே கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன அப்படின்னா, அம்மா வந்து அம்மாவோட அன்பு எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைகிட்ட போயிட்டு இப்போ உங்க அம்மா இறந்துட்டாங்கடா, இல்லை இறந்துட்டாங்க அம்மா, ஒரு பெண் குழந்தையா இருக்கட்டும், ஒரு ஆண் குழந்தையா இருக்கட்டும், இந்த மாதிரி உங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ அந்த குழந்தைங்க வந்து முதல்ல நம்பாது. இல்ல எங்க அம்மா இப்ப நான் சாப்பாடு கேட்டேன்னா இப்ப எந்திச்சு ஓடி இருந்துருவாங்க, எம்மா எழுந்திரிமா அப்படின்னு சொல்லி போய் அந்த அம்மாவை எழுப்புவாங்க. ஏன்னா இந்த இடத்துல எங்க இருக்கு அந்த எல்லை கோடு, அந்த அன்புக்கு எங்கேயுமே இல்லை. அது மாதிரிதான் நம்ம அம்மா தான் நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அம்மா, மனைவி வந்து ரெண்டாவது அம்மா நம்மளுக்கு. அப்படி இருக்கிறவங்க அந்த இடத்துல நடனம் ஆடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவரை பத்தி அவங்களுக்கு தாங்க தெரியும், அவங்களோட கணவரை பத்தி அவங்களுக்கு தான் தெரியும். ராபர்ட் மாஸ்டர் அந்த இடத்துல ஆடினாரு,
அதை வந்து நான் தப்பா சொல்ல, அவர் வந்து உண்மையிலேயே அவர் வெளிப்படுத்தின வழி வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சிச்சு. ஏன்னு சொல்லட்டா, இந்த இடத்துல ஒரு பெண் அவர் கணவருக்காக ஆடுறாங்க, அந்த இது தப்பா தெரியுது. இங்க இவரு அவங்க அம்மாவுக்காக ஆடுறாரு, அது வந்து நம்மளுக்கு வழியா தெரியுது. ஆனா இந்த இடத்துல எல்லா ரெண்டு வழியுமே எனக்கு ஒன்னாதான் தெரியுது. ஏன்னா அவங்களோட அன்பு, காதல் இதெல்லாம் அவங்களுக்கு தாங்க தெரியும். இப்ப அந்த இடத்துல நடனம் ஆடுறாங்க அப்படின்னா, ஒரு மனைவி அவங்க இத்தனை வாழ்க்கை ஃபுல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் வாழ்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுல அவங்க முதல்ல அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள தூங்க வைக்கிற தாயாவும் இருந்திருக்காங்க, சரியா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட கார்டியனாவும் இருந்திருக்காங்க. விழுந்து திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறப்போ, பினான்சியலா கஷ்டப்படுறப்போ கூட அவங்களுக்கு ஒரு நண்பரா இருந்து தோள் கொடுத்து தூக்கி விட்டுருக்காங்க. இது இவங்கன்னு சொல்ல வரல, நான் வந்து மனைவி அப்படின்றவங்களை பத்தி தான் பேசுறேன். ஏன்னா நிறைய பேர் இன்னும், நான் முதல்ல அவங்கள மூடர்கள்னு சொல்லிட்டேன். ஏன்னா மூளை, நம்ம உலகம் வந்து நம்ம 21st செஞ்சுரியில இருக்கோம். இன்னும் உலகம் எவாலுவேட் ஆகிட்டே வருது, வளர்ந்துகிட்டே வருது. மனுஷனோட மூளை பல பேருக்கு அதே இடத்துல தங்கி நிக்கிறதா தான் எனக்கு தெரியுது. ஒரு பெண் அவரோட மனைவி, ரோபோ சங்கரோட மனைவி ஏன் அந்த இடத்துல ஆடினாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அப்படின்னா, அவரோட வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவங்க முதல் முறையா சந்திச்சது வந்து ஒரு கூத்துப்பற்றையில, ஒரு டான்ஸ் ஷோல, ஒரு நடன நிகழ்ச்சியில தான் முதல்ல அவங்க 2 பேரும் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் காதல் வயப்படுறாங்க, 2 பேரும் காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்றாங்க, குழந்தை பிறக்குது, 2 பேரும் சேர்ந்து வளர்றாங்க. ஏன்னா இவரு அந்த நம்ம சினிமா துறையில பெரிய ஆளாகிறதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்க வந்து யாருமே, நீங்க நினைச்சு பாருங்களேன், இவ்வளவு காலம் நம்ம கூட வந்து இவர் இருக்கிறாரு, கடைசி காலம் வரைக்கும் நம்ம இவரு தான் நம்மளுக்கு துணைன்னு இருக்கிறப்போ திடீர்னு அந்த ஆள் வந்து இல்லை, இனிமே உன் வாழ்க்கையில இந்த ஆள் இல்லடா அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு அந்த நாள் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க பேசுற எல்லாருக்கும் தான் நான் சொல்றேன், அவங்கள வந்து அவ்வளவு கீழ்த்தனமா பேசுறீங்க. அவ்வளவு ஒரு பெண் வந்து ஆடினது உங்களுக்கு அவ்வளோ ஒரு கீழ் கிடையா அப்படின்னு சொல்லிதான் எனக்கு இருக்கு. அவங்களோட மனைவி இப்படி கூட யோசிச்சிருக்கலாம்ல, நம்மளோட கணவருக்கு வந்து நம்ம அழுதா பிடிக்காது, ஸோ நம்ம அழாம இவரை வந்து நல்லபடியா நம்ம இறுதி தூக்கத்துக்கு வந்து நம்ம அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முதல் முறையா அவங்க எங்க சந்திச்சாங்க, கூத்துப்பற்றையில ஒரு நடன நிகழ்ச்சியில. அத ஞாபகமா வச்சு தான் முடிவிலையும் அந்த நடனத்தோட நம்ம அவரை இறுதி அமைதிக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட அந்த நடனத்தை ஆடிக்கலாம் இல்லையா? இது ஏன் பல பேருக்கு தப்பா தெரியுதுன்னு தெரியல. இது வந்து ஒரு வலியின் வெளிப்பாடு. நான் இது உண்மையிலே எனக்கு ராபர்ட் மாஸ்டர் வந்து எந்த அளவுக்கு வலி வெளிப்படுத்தினாரோ, அவரோட மரியாதை வந்து செலுத்தினாரோ அவரோட நடனத்துல, அந்த அளவுக்கான மரியாதையும் வலியும் எனக்கு இவங்களோட நடனத்திலையும் தெரிஞ்சிச்சு. இது ஏன் பல பேருக்கு புரியலன்னு நான் சொல்றேன். ஏன்னு தெரியுமா? ஒரு ஆண் ஆடுனா அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, ஒரு இறுதி சடங்குனா ஒரு ஆண் ஆடுவான் அப்படின்றது வந்து ஒரு காமனான விஷயமா இருக்கு. இப்போ இறுதி சடங்கு, அதுவும் ஒரு கணவரோட இறுதி ஊர்வலத்துல ஒரு பெண் ஆடின உடனே இவங்களால ஏத்துக்கவே முடியலங்க. இவங்களாம் எந்த காலத்துல இருக்காங்க? இவங்களுக்கு எப்படி கணவன் வந்த உடனே அப்படியே முக்காடு போட்டு ஒரு மூலையில உட்கார வச்சு, இனிமே நீ எந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண கூடாதுமா, நீ இப்படிதாமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கணுமா? அவங்கள எங்க அறிவு இருக்குதாங்க கொஞ்சமா? அது பேசுறவங்களுக்கு நீங்களாம் மனிதர்களா இல்ல மாக்களா? இது தமிழ் புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஏன்னா இது நான் தேடி இதை நான் உங்களை திட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இது என்ன இது மாதிரி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதையே ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு வருவீங்க. தமிழ்ல அருமையான வார்த்தைகள் இருக்கு உங்களை திட்டுறதுக்கு. மனுஷங்க மாதிரியே எனக்கு தெரியல, நீங்க எனக்கு மாக்கள் மாதிரி தான் தெரியுறீங்க.
அவருக்கு என்ன பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க கணவருக்கு என்ன பிடிக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க இப்பயும் சொல்றேன், அவங்க உண்மையிலே ஒரு ஆழ்ந்த துக்கத்துல தான் இருக்காங்க. அந்த துக்கத்துல நீங்க பங்கேற்க வேண்டாம். நீங்க அந்த துக்கத்தை கொடுக்குற ஒரு பங்கா ஆயிடாதீங்க. கொஞ்சமாவது உங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்களை நினைச்சு பாருங்க. இது உங்க அக்காவா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறப்போ நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? அதாவது ஒருத்தவங்க துன்பத்துல இருக்காங்க, துயரத்துல இருக்காங்க, கூட நிக்க வேண்டாம். அந்த துயரத்துக்கு நீங்க காரணமா இல்லாம இருங்க, போதும். வாழ்க்கை அவங்களையும் நல்லா இருக்க விடுங்க, நீங்களும் நல்லா இருங்க. முதல்ல சொன்னதுதான், வாழ்த்துவோம், வாழ வைப்போம். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்களும் இது நிறைய பேர் பேசுற மாதிரி இல்லாம இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. புரியாதவங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னா சொல்ல வரல. ஆனா நீங்க இதை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்தா எனக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷம்.